பாவத்தினுடைய இந்த வீரியம், அதனுடைய ஒரு சொல்லுவாங்கல்ல அந்த ஃபோர்ஸ், பவர் எப்படின்னா, நல்லா தெரியும் இதை செஞ்சா தண்டனை இருக்கு. என்னதுங்க, இந்த பாவத்தை செஞ்சா, இந்த குற்றத்தை செஞ்சா, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சா நான் தப்ப மாட்டேன், கண்டிப்பா எனக்கு மரண தண்டனை இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போய் செய்யறான். பாத்தீங்களா, அந்த பொருதாகும். ஏன்னா அந்த பாவத்தினுடைய வல்லம் அந்த மாதிரி அவனுக்கு நல்லா. என்ன நீங்க போயிட்டு என்னத்தான் வான் பண்ணாலும் சரி, என்னத்தான் நீ வந்து சொன்னாலும் சரி, அது செய்யாம விடாது. நீங்க நினைச்சிருப்பீங்க அவர் வந்து இவ்வளவு வான் பண்ணிக்கிறோம், பயந்துட்டாரு. பாவம் உள்ள பயப்படாதுங்க, பயங்கரமான ஒண்ணு. அந்த பாவத்தினுடைய அந்த போர்ஸ, அதனுடைய வல்லமைய அடக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். அவரால இல்லாம ரட்சிப்பே கிடையாது. என்ன சொல்றாருன்னா, தெரிஞ்சே சொல்லுங்க, தெரிஞ்சே சொல்லுங்க சார், எல்லாமே சொல்லுங்க, தெரிஞ்சே பாருங்க, மரணத்திற்கு பாத்திரரா இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் செய்கிறவங்களையும் பிரியப்படுறாங்க அப்படின்றாருன்னா என்ன அர்த்தம்னா, தெரிஞ்சேதான் ஒருத்தன் என்ன பண்றான், பாவத்தை இல்ல தெரியாம செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டியா, தெரிஞ்சேதான் செய்யற, அறிஞ்சும் அறியாமலும் நாம் செய்யற தவறை மன்னியுங்கள் அப்படின்றாங்களா? இல்ல இல்ல, தெரிஞ்சேதான் செய்யறாங்க. தெரியும் இது தப்புன்னு தெரியும், ஒருத்தருக்கும் அந்த விளைவுகளுடைய வீரியம் தெரியாது. இப்படிப்பட்ட மனநிலையில இருக்கக்கூடிய ஆட்களுடைய அந்த பரிதாப நிலையை பாருங்களேன். அதனால ஒரு இடத்துல வந்து பவுல் 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இதே ரோமர்ல 7ஆம் அதிகாரம் சொல்றாரு, என்ன நம்ம சொல்றாரு, நன்மை செய்யற விருப்பம் என்கிட்ட இருக்குது, ஆனா நன்மை செய்வதோ என்கிட்ட இல்ல, விரும்பாத தீமையை செய்யறேன், ஐயோ நான் என்ன பண்றேன்னா இதுல நெருக்கப்படுறேன்ற. நன்மை செய்யற விருப்பம் என்னிடத்துல இருக்குது, ஆனா நன்மை செய்யறதோ இல்ல, விரும்பாத தீமையே செய்யறேன், நான் செய்யல, எனக்குள்ள இருக்கிற பாவமே செய்து, ஐயோ நான் நிர்பந்திக்கப்படுறேன், நான் கட்டாயப்படுத்தப்படுறேன், ஒருத்தன் பூச்சி கழுத்தை பூச்சி செய்யறான், அவனை செய்யல செத்துரு வேணும், அவன் சொல்றான் நான் செஞ்சாலே செத்துரு வேண்டான்றான். பிசாசு இந்த மாதிரி சரியா போய் பசங்களுக்கு பிரசவம் பண்ண பாருங்க, ஸ்கூல் மினிஸ்டர் சொன்னேன். இப்ப நான் அதை சொல்ல வரேன், அதுக்காக தான் செய்யறான், அவனை செய்யறான்னு பாவம் என்ன பண்ணுது, பின்னாடி இருந்து அழுத்துது, ஐயோ உடைய உள்ளாந்தான் பாக்குறேன் விட முடியல, உங்க உடலாம் தான் பாக்குறேன் விட முடியல, அவஸ்தப்படுறான், வரல மாத்தி எமரா பேசுறாரு, வரமாட்டேன், ஐயோ முடியல கத்தம். இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய இதுல பார்வையில பார்க்கணும். அத்தா யாரே அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஆவிக்குரிய பார்வையில பார்த்தா எல்லாருமே இப்படிதான் கிளாஸ் வச்சு நம்ம கிட்ட ஸ்டைலா காட்டுவாங்க. ஆனா குஷ்ட பேரு இந்த சேம் பூச்சித்தை விடலான்னு பாக்குற உடம்பு இல்ல பிரதர், இந்த பாவத்தை விட்டு தொலைங்களான உடம்பு இல்ல பிரதர் அப்படின்னு அவனே கத்துறான். அந்த கத்தி எப்படி நீங்க எடுக்கணும்னா, ஒருத்தன் பூச்சி அழுத்தி ஒழுங்கு முறையாக இதை செய் அப்படின்ற மாதிரி கத்தியை காட்டி மறக்கல. அந்த மாதிரி நிலைமையில தான் ஒரு ஒருத்தர் குத்தினுக்கிறான். ஒரு ஒருத்தர் குத்தினு லேடிஸ் கூட வந்துட்டாங்களா குடிக்கிறது, இப்படி தள்ளி விட்டு வாங்குறாங்க. இது என்ன விட முட முங்கியா இருக்கும் போல இருக்குது. நீங்க பாக்குறோம் ஒண்ணு பிளாட்ஃபார்ம்ல பத்து இருக்குது, இதுல இருந்து ஒரே ட்ரெஸ் தான் அது, என்னடா பண்ணீங்க அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு ஃபுல்லா எல்லாமே குடி, பையன் 2 பசங்க குடி, அந்த பொண்ணை குடி, அப்படியே உள்ள மால் உள்ள இருந்து அந்த பார் உள்ள இருந்து வெளியே வந்தாங்க. அங்க படுக்கிறதுக்கு இடம்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கினாங்க, பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல். என்னடா நான் வளசர வாக்கம் போனோம்னா அப்படின்றான். என்னடா அந்த பொண்ணு இருக்குதுன்னு மூச்சு பார்த்தானே தெரிஞ்சு, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. என்னடா பண்ணீங்க, ஃபுல்லா குடி இருக்கு, தெளிவா இருக்கும்போது நம்ம மூடிட்டு இருக்குது போல இருக்குது, ஃபுல்லா குடிச்சு குடி மட்டை தூக்குறான்ற மாதிரி தூக்குறாங்க. எனக்கு வேணாம், வேற யாருன்னா வருவாங்க, நீங்க வாந்தி வேற உள்ள எடுத்துருவீங்க வந்து நான் போயிட்டேன். ஆனா அப்படியே அந்த ஃபோர்ஸ் இது இருக்கு பாருங்க. நான் சொன்னேன், ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், இந்த பாவம் உள்ள இருந்து வாட்டி வதக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா மேலோட்டமா சரி பண்ண பாக்குறாங்க. இந்த மாத்திரை இந்த இடத்துல போய் சாப்பிட்டா, இந்த கயிறை இந்த இடத்துல கட்டினா, இந்த இடத்துல அந்த குடிகாரங்களை வச்சு வாங்கன்னு வாங்கி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 2-3 மாசம் வச்சு சரி பண்ணா அவங்க சரியாயிடுவாங்க. அவன் பயத்துல என்ன மறுபடியும் விட்டுறாரு இந்த மாதிரி இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், நைசா போய் குஸ்து வந்துடும் ஆளெல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீ என்ன பண்ற, மேற்பூச்சா என்ன பண்றத அந்த நுனிப்புள் மேய்ற மாதிரி மேய்ஞ்சி நிற்கிற இல்ல, அவன் அடி வயிற்றுல இருக்குது, பாவம் உள்ள இருக்குது பாருங்க. வெளியே வந்து யாரா என்ன ஆச்சுட்டாங்கன்னா, இதான் எங்க அம்மாவை கூட்டு வரேன், இதான் என் ஃப்ரெண்டை கூட்டு வரேன், இதான் எங்க அண்ணனை கூட்டு வரேன், போய் கூட்டு வந்து சண்டை போடலாம். இவன் உள்ள சண்டை போட்டு கையை விட்டா எழுத முடியும். இல்ல அந்த பிரச்சனை நான் கையை விட்டு எடுத்துறேன்னு சரி பண்ண முடியும். இல்ல இது ஆவியில நடக்கிற பிரச்சனை.
ஆத்மாவில நடக்கிற பிரச்சனை. இது கையை விட்டா சரி பண்ண முடியுமா? நான் வாயை திறக்கிறேன், அது உள்ளத்தாம ஏதோ ஒண்ணு பண்ணுது, என்ன மண்டிலையும் இதுலயும் என்ன எதனா பண்ணுமா, கையை விட்டு எதனா செய்வானா? கையை விட்டாலாம் தொண்டை வரைக்கும் போவோம், மண்டை வரைக்கும் போமா? போகாது. உள்ள ஆவி வரைக்கும் போனோம். யார் போவா? உன்னை சிருஷ்டித்த தேவனால மட்டும்தான் முடியும். ஆமே. அவர் ஆவியாகிறாரு, நீ ஆவியா இருக்கிற. நீ சரீரத்துல இருந்து என்ன பண்ற? இந்த நம்ப மாட்டேன் ஆவியாக்குறன்ற, ஆத்மாக்குறத நம்ப மாட்டேன். என்னது ஆவியா? என்னது ஆவியா? அதனாலதான் நீ கஷ்டப்படுற. நான் பசங்களுக்கு சொன்னேன், என்ன கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியல, இந்த மாதிரி தப்பான காரியங்களை பார்க்காம இருக்க முடியல, இந்த மாதிரி ஒரு பாவங்கள்லாம் நான் செய்யறேன். ஐயோ ஐயோ என்னை யார் காப்பாத்துவா? எம்மா என்ன காப்பாத்து, எப்பா என்ன காப்பாத்து, நான் வந்து கத்தி நிற்பேன். அதை உள்ள சரி பண்றதுக்கு யாரால முடியும்? ஏசப்பாவால தான் முடியும், ஏசு கிறிஸ்துவால தான் முடியும். அவர்கிட்ட வந்தா தான் என்ன பண்ணுவாரு? உள்ள கைய விட மாட்டாரு, உள்ளே போயிடுவார். அவ்வளவு முழுசா உள்ள போயிடுவார். உள்ள போயிட்டு சரி பண்றதெல்லாம் சரி பண்றது. ஆமே. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது எப்படி முடியும், இவங்க எப்படி மாறுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. வெளியே எப்படி வேடிக்கையை பார்த்துட்டே இருக்கு. பின்னாடி இருந்து கத்தியை வச்சு ஒருத்தர் நசிக்கிறான் பிசாஸ், எல்லாரையும் போட்டு வாட்டி வதச்சுனுக்கிறான். அது அவங்களுக்கு தெரியல. இது ஆவிக்குரிய உலகம். சும்மா வந்துட்டு வச்சு பார்த்துட்டு மனசுலயே பார்த்துட கூடாது. எல்லாரையும் இப்படி சுத்துதுங்க, இப்படி கத்துதுங்கன்னா எல்லாமே ஆவில பாக்கணும். ஹலோ, இல்ல நான் செத்த பேர் தான் ஆவில பார்ப்பேன். உயிரா இருக்கும் போதே ஆவில பார்க்கலாம். என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, என் குடும்பத்துல என்ன பிரச்சனை, என் சபையில என்ன பிரச்சனை, இந்த சுத்தி இருக்கிற ஜனங்க கிட்ட என்ன பிரச்சனைன்றது ஆவில பார்க்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் தின்னுக்கிறேன் இந்த ஆவில. இவங்களெல்லாம் எப்படி மகனை போட்டு கவுத்து குமாங்குத்து குத்துறது, வருவியா மூஞ்ச காட்டு கட்டி போட்டாச்சு நாஸ்தி பண்ணணும். எழுந்து நம்ம இங்க வந்து எழுந்து நிக்கும் போது நண்டு வர்ற ஆவிங்கெல்லாம் இருக்குது. பண்ணலாம். நீ ஆவில வளரணும். வார்த்தை வெளிப்பாடு வர 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 ஆவில நடக்க 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 ஆவியானோட கைடன்ஸ்ல போக 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 ஆவிய அப்படியே பாருங்க. வா தம்பிங்க, வா உன்னை ஓட்டி அமைச்சிருங்க, வா. ஏசு பாருங்க, ஏசு தேவாலயத்துல வந்தாரு, ஒண்ணுமே பேசல, கத்துது பிசாசு. நம்ம போய் சில இடத்துல நின்னாலே சரி, பிசாசுங்க எழுந்துக்கிறத பார்க்கலாம். ஒன்னொன்னு அப்படி தலையை விரிச்சு போட்டு ஓடியார மாதிரி இருக்கும். ஆனா பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை எப்படி எப்படி பாக்குறோம் நம்ம? இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம் பாருங்க. இதெல்லாம் என்னது? இதுக்கு பின்னாடி ஃபுல்லா அந்த டாமினேஷன், பிசாசுடைய டாமினேஷன் இருக்கு. மனுஷங்க எல்லாமே பாருங்க தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள். அதான் பவுல் சொல்றாரு, மாம்சத்தோட ரத்தத்தோட நம்மளுக்கு போராட்டம் கிடையாது. ஆகாய மண்டலத்துல இந்த ஆவி உலகம், நம்ம இது பூமி ஆகும்போது மாம்ச உலகமா பார்க்கணும். அதனாலதான் விழுந்து போகுது மனுஷன். ஆவி மண்டலம் இது. இதுல வந்து ஆவில பார்க்கும் போது தெரியும், இதுக்கு இந்த பிரச்சனை தான், இவங்களுக்கு இந்த தீர்வு அப்படின்றது நல்லா தெளிவா தெரியும். அதனால்தான் நம்ம என்ன பண்றோம்னா, மாம்சத்திலேயே பார்த்து பார்த்து சண்டை போட்டோம். இல்ல, தீர்வு உண்டாகாது, தீர்வு உண்டாகாது. சில தாழ்த்துற இடத்துல நம்மள தாழ்த்தும், வணங்குற இடத்துல நம்ம வணங்கும், நம்ம கீழ்படிற இடத்துல நம்ம கீழ்படியும். அப்போ அப்படி கீழ்படியும் போது ஆவில சில மாற்றங்கள் நம்மளுக்குள்ள உண்டாகும். ஆவில வளருவோம், மனதுல வளரும். அப்படி வளரும் போது பிரச்சனைகள் எல்லாம் சொன்னாரு, மழை போல இருக்கிற பிரச்சனை கூழாங்கல் போல தெரியும். உனக்கு கூழாங்கல் சைஸ்ல இருக்கிற பிரச்சனை கூட மழை போல தெரியுதுன்னா, நீ ஆவில என்ன பண்ணி இருக்கிற? சின்னதா இருக்கிற. ஹலோ, ஆவிக்குரிய ஜெயன்ட் ஐயா, நீங்களாமே சொல்றீங்க ராட்சதன்ட்டாரு. அப்படி பாத்துட்டாரு. அவரு சும்மா சாதாரணமா சொல்ல மாட்டாரு யாரையும். ஆவிக்குரிய ஜெயன்ட். சிலர்லாம் பைபிள் வாங்க, நம்ம பயம் மரியாதை. சிலர்லாம் வந்து அது கிட்டே போக மாட்டாங்க, ஆனா நான் துணிஞ்சு போவேன். ஏன்னா வெளிப்பாடு ஆவியானவருடைய அந்த நிறைவு சத்தானதை சாப்பிட்டுருக்காங்க. பயங்கர ஊட்டச்சத்து பயங்கரமா சாப்பிட்டதுனால சில இதெல்லாம் போயிட்டு தம் தோண்டு தெரியுது. இவன் பாக்குறான், எனக்கு மலை மேல் தெரியுது, உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு கூழாங்கல் மாதிரி தெரியுது. அதை விட கூட சின்னதா தெரியுது. நீங்க பிரச்சனை எப்படி பாக்குறீங்க, எப்படி இருக்கிறீங்க உங்க ஆவியில? இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரத்துல வராது. அது அடுத்த வாரம் பார்ப்போம். எழுந்து நிற்போம். ஓ ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.